வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கேப்டன்சியில் தோனியை மிஞ்சிய ருத்ராஜ் மாஸ்டர் மைண்ட் யோசனை. இனி சிஎஸ்கேவை வீழ்த்துவது கடினம்தான். அதாவது குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தரப்பில் 18 ஓவர்கள் வேகப்பந்து வீச்சாளர்களால் வீசப்பட்டு உள்ள சம்பவம் ரசிகர்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 63 ரன்கள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. 207 ரன்கள் என்ற கடினமான இலக்கை சேஸ் செய்த குஜராத் அணியானது 20 ஓவர்களில் 143 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை சந்தித்தது. இந்த வெற்றியின் மூலமாக புள்ளி பட்டியலில் 4 புள்ளிகளுடன் சிஎஸ்கே அணி உச்சத்திலும் உள்ளது. அதேபோல் சிஎஸ்கே அணி புதிய கேப்டனுக்கு கீழ் சிறப்பாக விளையாடி வெற்றி பெறுவது ரசிகர்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல ருத்ராஜ் அவர்கள் தோனியை பின்பற்றாமல் தனக்கென்று ஒரு பாணியிலான கேப்டன்சியை உருவாக்கி வருவதையும் உணர முடிகிறது. வழக்கமாக சேப்பாக்கம் மைதானத்தில் தோனி 3 ஸ்பின்னர்கள் இல்லாமல் களமிறங்க மாட்டார். கடந்த சில சீசன்களில் ஜடேஜா, மொயின் அலி மற்றும் தீக்ஷனா ஆகியோர் இல்லாமல் சிஎஸ்கே அணி விளையாடியதே இல்லை. ஆனால் குஜராத் அணிக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் மட்டும் 18 ஓவர்களை வேகப்பந்து வீச்சாளர்களும் 2 ஓவர்களை மட்டும்தான் ஸ்பின்னர்களும் வீசியுள்ளார்கள். ஏற்கனவே ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டிகள் 12 ஓவர்களையும் வேகப்பந்து வீச்சாளர்களும் 8 ஓவர்களை ஸ்பின்னர்களும் வீசியிருந்தார்கள். சேப்பாக்கம் மைதானத்தில் 3 ஸ்பின்னர்கள் இல்லாமல் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டு வந்த நிலையில் முழுமையாக வேகப்பந்து வீச்சாளர்களை கொண்டு ருத்ராஜ் கெய்க்வாட் வெற்றியை பெற்றுள்ளார். இதற்கு பின் 2 முக்கிய காரணங்களும் அமைந்து உள்ளது. ஒரு ஓவருக்கு 2 பவுன்சர்கள் வீசலாம் என்ற ஒரு புதிய விதிமுறையை தைரியமாக வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கும் முடிவை எடுக்க வைத்துள்ளது. அதே போல சேப்பாக்கம் மைதானத்தில் பிச்சில் கொஞ்சம் கூடுதல் பவுன்ஸ் இருப்பதும் முக்கிய காரணம். கடந்த சில ஆண்டுகளாக சேப்பாக்கம் மைதானத்தில் பிச்சில் கருப்பு மணல் பயன்படுத்தப்பட்டு வந்த சூழலில் தற்போது சிவப்பு மணல் பயன்படுத்தப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதனை புரிந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் 18 ஓவர்களை வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து வீசியுள்ளார். டேவிட் மில்லர் மற்றும் ராகுல் டிவேட்டியா ஆகிய 2 இடதுகை பேட்ஸ்மேன்கள் களத்தில் இருந்ததால் ஜடேஜாவுக்கு ஓவர்கள் கொடுக்கவில்லை என்றும் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தோனியை பின்பற்றாமல் புதிய விதிகள் மற்றும் பிச்சை கணித்து வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஆட்டம் காட்டி இருப்பது ரசிகர்களிடம் பாராட்டுகளை பெற்று வருகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.